ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? கேப்டன் பிரின்ஸுடைய நரகத்தின் எல்லையில் அப்படிங்கிற ஒரு கதையை பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ போன ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துருப்போம். இப்போ செகண்ட் பார்ட்டை கண்டினியூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உடனே வாங்கோ யார் என்னன்னு போய் அங்கே வெளியே வந்து பார்க்குறான். ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லை. ஜின் வந்து சாமர்த்தியமாக அங்கே பதுங்கிக்கிறான். காற்று வேற வேகமாக அடிச்சிட்டு இருந்ததுனால அந்த சத்தத்தில் இது ஏதாவது வந்து அந்த காற்று மூலமாக கீழே விழுந்திருக்குங்கிற மாதிரி அவங்க அதை பெருசாக கேர் பண்ணிக்காம அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ அங்கே சிறையில் இருக்கவங்களுக்குமே யார் நம்ம பார்னேவுக்கும் பிரின்ஸுக்குமே தெளிவாக தெரிஞ்சிருச்சு, நம்மளை வந்து சோங்பே அந்த ஒரு கொடூர சிறைக்கு அனுப்ப போகிறாங்க அப்படின்னு. இருக்கக்கூடிய மோசமான சிறைகள் அதுவும் ஒன்று தான். ஸோ நம்ம தலையெழுத்து இப்படி வந்து மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு அவங்க இங்கே வந்துக்கிறாங்க. அப்புறம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா காஃபியோ டீயோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க அந்த சோங்பே சிறைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒரு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ரெடியாக வந்து நிற்குது. அந்த வண்டியில் இந்த விஷயம் எல்லாமே கேட்டறிஞ்ச நம்ம ஜின் வந்து பார்த்தீங்கன்னா சாமர்த்தியமாக அந்த வண்டிக்குள்ளே ஏறிக்கிறான். யாருக்கு தெரியாமல் மறைவாக பதுங்கிக்கிறான். அடுத்தது பிரின்ஸையும் பார்னையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்குள்ளே ஏற்றிடுறாங்க. மழை வேற பயங்கரமாக பெய்யுது. இவங்க போகிற தடமுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. ஃபுல்லாகவே சேரு சகதியமாக தான் இருக்குது. அங்கே போய் சேர்றதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு மோசமான பயணத்தில் அவங்க எல்லாமே போயிட்டு இருக்காங்க. நம்ம ஜின் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு சிரமமாக பதுங்கியிருக்கான். ஸோ அடுத்து திரும்ப வாங்கோவை காட்டுறாங்க. வாங்கோவுக்கு அப்போ சில சந்தேகம்லாம் வருது. என்னதான் பிரின்ஸு பார்னையும் வந்து நம்ம பிடிச்சிருந்தாலுமே அவங்க சாமர்த்தியசாலிகள் எப்படியாவது புத்திசாலித்தனமாக பிளான் பண்ணி தப்பிச்சிருவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இவ்வளோ நேரம் ஆகி அமைதியாக இருக்காங்களே, எதுவும் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற அப்படி. ஸோ அப்போ தான் அவன் யோசிக்கிறாங்க, ஒருவேளை சிறைக்கு போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் தள்ளி போனதுக்கு அப்புறமா ஏதாவது இவங்களோட பிளானுக்கு இதை பண்ணி தப்பிக்கலாம்னு ஐடியாவில் இருக்காங்களோ, சரி இருந்துட்டு போகட்டும். இவங்க சிறைக்கு போனதுக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சிறை அதிகாரி அந்த ஓனர்கிட்ட சொல்லிட்டோம்னா அவன் பார்த்துக்குவான். இவங்க ஒரு வேளை தப்பிச்சே போனாலுமே சரி தப்பிச்சு போன்னு நம்ம அனுமதிச்சிடலாம். ஏன்னா தப்பிச்சு போகிறது ஈஸி கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி சுற்றியே சதுப்பு நிலம் தான் இருக்கிறதுனால அங்கே ஆபத்தான சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதுவே அவங்கள கொன்று. அதனால இவங்க தப்பிச்சு போய் இறந்த மாதிரி இன்னுமே இயற்கையாக இந்த மரணத்தை காட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானுமே வந்து பாருங்க. வாங்க ஒரு மாதிரி பேசிட்டு நேராக அந்த சோங்பே இருக்கக்கூடிய சரி அந்த ஓனருக்குமே வந்து வேணா தகவலை வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறான். ஸோ இவங்க இந்த மோசமான பயணத்தில் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுது வண்டியுடைய சக்கரம் அந்த சேர்களை மாட்டிக்குது. எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். நம்ம பார்னேவையும் பிரின்ஸையும் தான் வேலை வாங்குறாங்க. ஸோ நம்ம பார்னேவையும் பிரின்ஸையும் வேடிக்கையாக ஒரு மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு அந்த வேலையை சேர்க்காக அந்த மண்வெட்டியில் எடுத்து போகும்பொழுது பிரின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வண்டி கடையில் நம்ம பையன் ஜின் வந்து ஒளிஞ்சிக்கிறத பார்த்தோன்னே பார்னே கிட்ட ஒரு மாதிரி சமிக்ஞை மாதிரி வித்தியாசமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிற அப்படி அவங்களுக்கு மட்டும் புரியுற மாதிரி அதை வந்து நம்ம பார்னே வந்து புரிஞ்சுக்கிற அப்படி. அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு பார்னே என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காவலுக்கு ஒருத்தர் இருப்பான். அதாவது கூடவே தான் நின்றுட்டு இருப்பான். அவனுக்கு அப்படியே அவனை வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் அடிக்கிற மாதிரி வேணும்னே வந்து பார்னே அடித்து விளை வச்சிருவான். அந்த சமயத்தில் அந்த சாதகத்தை பயன்படுத்திட்டு நம்ம பிரின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜின் கிட்ட பேசுகிற அப்படி. என்ன அப்படின்னா நீங்கள் இப்படி மாட்டினதுக்கு அந்த வாங்குவதா காரணம் அவன் தான் திரும்பி வந்து நம்மளை பழி வாங்குறான். ஸோ இதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாது. நான் தேவையான எல்லா விஷயங்களும் இந்த பேப்பரில் எழுதியிருக்கேன், இதை நீங்கள் படித்து பார்த்துங்க அப்படின்னு அந்த பேப்பரை வந்து கொடுத்துட்டு அப்போ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஜின் பதுங்கிக்கிறான். அந்த ஒரு போதுமான அவகாசம் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸுக்கு சாதகமாக இருந்ததுனால அவருமே பேசி முடிச்சிடுறாரு. நம்ம பார்னையுமே தெரியாமல் அடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவருமே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சமாளிச்சிடறாரு. அதுக்கப்புறம் அந்த வண்டி பிரச்சனையை சரி பண்ணிட்டு வண்டியில் திரும்ப பயணத்தை தொடரும் பொழுது ஜின் இந்த மாதிரி இருக்கலாம் அவன் தான் தகவலை சொன்னா அப்படிங்கிறத பார்னே கிட்ட வந்து பிரின்ஸ் ரகசியமாக சொல்லி முடிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த சோங்பே அந்த சிறையுமே ஒரு மாதிரி நெருங்கிடுறாங்க. அந்த சமயத்தில் இதுதான் நம்ம வந்து சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜின் வந்து கண்டுக்கிற அப்படி கீழே விழுந்துற அப்படியே விழுந்துட்டு அவர் மறைவா வந்து மதிங்கிற அப்படி சரியான சமயத்துக்காக நம்ம காத்திருப்போம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த வண்டி சிறைக்குள்ள போகுது. அந்த சிறையுடைய அதிகாரி ஒருத்தர் இருப்பான். அவனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இகோர். ஆள் ஒல்லியா இருந்தாலும் ஆள் பார்க்க கொஞ்சம் மோசமான ஆள் அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது. நம்ம ஜின்னு பார்னேவே அங்கே வந்ததுக்கு அப்புறம் வந்த உடனே அவங்கள மோசமாக தான் நடத்துறான். என்ன சொல்ற அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்க தவழ்ந்துகிட்டே தான் போகணும் அப்படின்னு சொல்ற. அதாவது சிறைக்குள்ள போறப்ப தவழ்ந்துகிட்டு போங்க அப்படின்னு. இதை கேட்டவொடனே அவங்க ரெண்டு பேர்த்துக்கு உடன்பாடே கிடையாது. நம்ம பிரின்ஸ் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலகையாட்டம் இருக்குது. அது மேலே தான் அந்த இகோர் வந்து நின்றுட்டு இருப்பான். இவர் திடீர்னு அப்படியே உருண்டு பண்ண அந்த பலகையை தூக்கும் பொழுது அவன் சேரில் விழுந்துடுறான். அசிங்கப்பட்டு போயிடுறான். உடனே அவன் கோவம் வந்து காவலாளிகளை கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் போய் அந்த கூண்டுக்குள்ளே அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறைக்குள்ளே அடைக்கிறாங்க. அது பார்க்க சின்ன ஒரு சரியாட்டு தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பார்னேவையும் பிரின்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அமைச்சிடுறாங்க. அங்கே ஏற்கனவே ரெண்டு பேர் கைதிகளாக வந்து இருக்கிறாங்க. அவங்கள ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டு அப்பாவித்தனமாக தான் அங்கே வந்து மாட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதில் குண்டா ஒருத்தர் இருக்கான். அவனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரூகோ. இன்னொருத்தர் இருக்கான். அவனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காடி. இவங்களுமே இந்த மாதிரி வந்து மாட்டியிருக்கிறாங்க. ஸோ அவங்க 4 பேருமே ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. தப்பிச்சு போறதுக்கு தான் வழி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்த ஒரு வீடியோ வரைக்கும் காத்துருங்கள் நண்பர்களே. இப்போ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.